அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن فرعون أوتاد لامرأته 4 أوتاد في يديها ورجليها فكان إذا تفرقوا عنها ظلتها الملائكة إلى آخر الحديث. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அகிலத்தின் அருள்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய நற்கிருபைக்கு உரியவர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும் அந்த வாழ்விலே நல்லமல் செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தினர் யாவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. மருத்துவமனையினுடைய எல்லா விதமான செலவினங்கள், துன்பங்கள், துயரங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமான புனிதமான காபா ஷரீஃபையும் மன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்த நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்குவானாக. உலகை விட்டு மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நமக்கான சொர்க்கத்தின் இடத்தை இங்கிருந்தே கண்ட வண்ணம் பேரானந்தத்தோடு நம் உடலை விட்டு ரூஹ் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நம்மை பெற்றவர்களை, எமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்களை, நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிய அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் நாம் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். சூரா ஃபாத்திஹா இல்லாமல் எந்த தொழுகையும் இல்லை. அது ஃபரலாகட்டும், சுன்னத்தாகட்டும், நஃபிலாகட்டும், வாஜிபாகட்டும், எதுவானாலும் சூரா ஃபாத்திஹா என்பது தொழுகையினுடைய முக்கிய அங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நம் எல்லோருக்கும் தெரியும் சூரா ஃபாத்திஹாவினுடைய முக்கியத்துவம், அதனுடைய பலன், அதிலே சொல்லப்படக்கூடிய செய்தி ஓரளவுக்கு நாம் உள்வாங்கி வைத்திருக்கிறோம். அதிலே ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை இடம்பெறுகிறது. அதுதான் நான் துவக்கத்தில் ஹம்து ஸலவாத்திலே ஓதின ஒரு வசனம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக, இறைவா எங்களுக்கு நீ நேர்வழியை காட்டுவாயாக என்ற முக்கியத்துவமான ஒரு பிரார்த்தனை அங்கே இடம்பெறுகிறது. நேர்வழி என்றால் அசத்தியத்தை விட்டு சத்தியத்தின் பக்கம் பிரித்து காட்டி உண்மை எது பொய் எது என்பதை கண்டறிந்து உண்மையின் பக்கம் நம்மை வழிநடத்தக்கூடிய, நம்முடைய உலகத்திற்கும் நாளை ஆகிரத்திற்கும் எது வெளிச்சத்தையும் விடுதலையையும் தருமோ அந்த வழியில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை, அதனுடைய வழியை எங்களுக்கு காட்டு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். இது இந்த அர்த்தத்தோடு முடிந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. இதையும் தாண்டி நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள், நெருக்கடிகள், இதிலே நிலை குலையாமல் நான் இருக்க வேண்டும் என்றும் இதிலே அர்த்தம் கொள்ளலாம். நான் தடுமாற்றம் ஏற்பட்டு திக்கி திணறிவிடக்கூடாது, எனக்கு வழிகாட்டு என்றும் கேட்கலாம். என் மனசோர்வினால் நான் நொந்து நூலாகி என்னையே ஏன் இந்த வாழ்க்கை என்று நொந்து கொள்ளும் அளவிற்கு உண்டான நிலையில் நான் அமைந்துவிடக்கூடாது. சோதனைகளும் நெருக்கடிகளும் வரும்பொழுது நான் துவண்டு நான் ரொம்பவும் பலகீனப்பட்டு விடக்கூடாது. வாழ்க்கையிலே எந்த ஒரு சருகுதலும் சல்லாபமும் ஏற்பட்டு என் வழி தடுமாறி நான் எங்கேயும் போய் விழுந்து விடக்கூடாது என்பதெல்லாம் இதிலே நாம் பொருளாக கொள்ள முடியும். அன்பு சகோதரர்களே, இன்றைய காலச்சூழலில் இந்த மாதிரியான நிலைப்பாட்டோடு நம்மிலே பலர் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். எனவேதான் இன்றைக்கு
கவுன்சிலிங் உலகமாக மாறியிருக்கிறது. ஏதாவது ஒரு சிரமம் என்றால் யாரிடத்திலாவது போய் தெளிவை கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அனுசரணையான வார்த்தைகள் நமக்கு ஒரு ஆறுதலை தருவதாக நாம் உணர்கிறோம். குடும்பத்தில் சிக்கல் என்றால் கவுன்சிலிங், தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அது சார்ந்த வல்லுநர்களிடத்திலே நாம் கவுன்சிலிங் போகிறோம். அதே போன்று என்னிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த பக்குவத்திற்காக வேண்டி சிலரிடத்திலே மன அழுத்தம், மன அயர்வு, மன பதற்றம், இதிலிருந்து வெளியே வருவதற்காக வேண்டி கவுன்சிலிங். திருமணமானதற்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு விதமான இடைஞ்சல்கள், அதாவது மனரீதியான குழப்பங்கள், முட்டல், மோதல்கள், இதிலிருந்து வெளியே வருவதற்கு கவுன்சிலிங். ஆக உலகம் பல்வேறு கோணங்களில் ஏதாவது ஒரு தீர்வை நோக்கி தேடிக்கொண்டே இருக்கிறது. ஒன்றை மட்டும் நாம் அழுத்தமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே முதன்மையானது, அது மட்டுமே உண்டு என்று நாம் நினைக்க கூடாது. வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றித்தான், நம்முடைய வரலாற்றில் தோல்வியே கிடையாது என்றும் எண்ணக்கூடாது. எப்பொழுதும் நாம் செல்வந்தராகத்தான் இருக்க போகிறோம் என்ற நிலைப்பாடும் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கஷ்டமும் மாறி மாறி வரும். செல்வமும் அந்த செல்வ நிலையிலிருந்து கொஞ்சம் குறைதலும் கூடுதலும் மாறி மாறி வரும். நாம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நஷ்டமும் லாபமும் மாறி மாறி வரும். நமக்கான புகழும் சில நேரங்களில் இகழும் மாறி மாறி வரும். நம்மை அங்கீகரிக்கக்கூடிய பேச்சும் நம்மை அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். இது எல்லாம் கலந்ததுதான் வாழ்வு என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வும் அவர்களின் மக்கத்து வாழ்க்கையையும் மதீனத்து வாழ்க்கையையும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு விட்டு சென்ற அதி அற்புதமான வழிகாட்டுதலும் நமக்கு உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அனைத்து காரியங்களிலும் மன உறுதி மிக்கவராக நாம் மாறிவிட்டால் எதையும் சந்திக்க தயார் என்கின்ற மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம், உந்தப்பட்டு விடுவோம். நாம் எப்பொழுதும் மனதால் துவண்டு போய்விட மாட்டோம். ஒரு சின்ன சிரமம் வந்தால் அப்படியே நொந்து கொள்ள மாட்டோம். ஏதாவது ஒரு சின்ன நெருக்கடி வந்தால் அப்படியே நாம் எல்லாம் போய்விட்டது, பறிபோய்விட்டது, கைமீறி விட்டது என்று கவலையிலே அப்படியே ஆழ்ந்து நாம் போய்விட மாட்டோம். இதற்கு முக்கியமான ஒரு தேவையாக இருப்பது உறுதிமிக்க, மன உறுதிமிக்க, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் இறைவா என்று கேட்கக்கூடிய நிலையிலே நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கையின் பிற்பகுதியை நீங்கள் பாருங்கள். மதீனாவின் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவர்களுடைய நிலைப்பாடு இருந்தது என்று பாருங்கள். அதே போன்று முஹம்மது நபியின் வாழ்வின் முற்பகுதியை பாருங்கள். முற்பகுதி என்றால் மக்கத்து வாழ்க்கை. அதிலும் குறிப்பாக நபி அவர்கள் இறை தூதராக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த 13 ஆண்டு காலம் அவர்களின் நிலைப்பாடு எப்படி இருந்தது? அதற்கு பிறகு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள், அங்கே இருக்கும் 10 ஆண்டு காலம் எப்படி இருந்தது? இப்ப வாழ்வின் பிற்பகுதியும் முற்பகுதியும் நிறைய பாடங்களை சொல்லுகிறது. முன்பகுதி 13 ஆண்டுகள் பெருமானாருக்கு கடுத்த சிரமம், பல்வேறு விதமான இடைஞ்சல்கள், இடையூறுகள், உயிராபத்துகள், தோழமைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், மூச்சு விட முடியாத அளவிற்கு உண்டான நெருக்கடிகள். இந்த நிலையில்தான் வல்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்னான், ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மின் ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், உறுதியாக நிலைத்திருங்கள். உங்களுக்கு முன்னால் உறுதிமிக்க ரசூல்மார்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை, சோதனைகளை, சிரமங்களை, சிக்கல்களை, நெருக்கடிகளை எதிர்கொண்டார்களோ அந்த மாதிரி உறுதிமிக்கவர்களாக நீங்கள் இருங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ஆறுதலான வார்த்தையிலே சொன்னார். தோல்வியும் அவமானமும் வறுமையும் ஏழ்மையும் இதுவெல்லாம் சுத்தி சுத்தி வரத்தான். ஆனால் இதை கண்டு நீங்கள் துவண்டு போய்விட வேண்டாம். உங்கள் பணியை செவ்வனே செய்து கொண்டே இருங்கள். நிச்சயம் இறையின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக சொல்லித் தந்தார். அன்பு சகோதரர்களே, மதீனா வாழ்க்கையிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், சிறந்த ஒரு நிலைப்பாட்டை தந்தான். அதே நபிகள்தான் மக்காவிலே
ஷுவைபே அபி தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிலே இலைகளையும் சருகுகளையும் சாப்பிட்டு அதை உணவாக கொண்டு சில ஆண்டுகள், சுமார் 3 ஆண்டுகளுக்கு மேலாக கழித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆட்சியையும் அதிகாரத்தையும் மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அதே நபிகள் தான் மக்காவிலே காபாவுக்குள்ளே நுழைய முடியாத அளவிற்கு தடை போடப்பட்டார்கள். 2 ரக்காய் தொழுவதற்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று பெருமானார் வேண்டி நிற்க, அந்த நேரத்தில் அந்த காபத்துல்லாவின் சாவி எவர் கையில் இருந்ததோ அவர் தரமாட்டேன், உங்களுக்கெல்லாம் இங்கே அனுமதி கிடையாது என்று விரட்டிவிட்டார். பசியும் பயமும் அறியாத ஒரு சூழலை மதீனா மண்ணிலே அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். ஆனால் மக்காவில் நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை, இதனால் பல்வேறு விதமான அச்சுறுத்தல் சூழல் ஏற்படுமோ என்கின்ற நிலையிலே ஆரம்பகட்ட முஸ்லிம்கள் சஃபா மலைக்கு பக்கத்திலே இருந்த அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில்தான் பயந்து பயந்து ஒன்று கூடுவார்கள். ஏனென்றால் ஆரம்ப கட்டம், இஸ்லாத்தை ஏற்றவர்களின் எண்ணிக்கை சொற்ப அளவில் தான் இருக்கிறது, எண்ணப்படுகிற விதத்தில் தான் இருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் ரகசியமாகவும் பகிரங்கப்படுத்தாமல் மிகவும் அது ஒரு விதமான நிலையில் தான் அதை கொண்டு போக வேண்டிய சூழல் இருந்ததினாலே அப்படியான ஒரு நிலையை கையாண்டார்கள் பெருமானார். அப்போ என்றால் என்ன புரிகிறது என்றால், பெருமானாரின் வாழ்க்கையின் பிற்பகுதி வளமானதாக இருந்தது. ஆனால் பெருமானாரின் வாழ்க்கையின் மக்கத்து வாழ்க்கை முற்பகுதி மிகுந்த சிரமத்திற்குள்ளதாக இருந்தது. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மனதை பக்குவப்படுத்தி உறுதியான நிலைப்பாட்டில் நிலைத்து நின்றதினாலே அல்லாஹ் மதீனா வாழ்க்கையில் அதனுடைய பலன்களை எல்லாம் காட்டினான். அதனுடைய பயன்கள் என்னென்ன என்பதை எல்லாம் மதீனாவிலே காட்டினான். இந்த நிலைப்பாட்டோடு ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அன்பு சகோதரர்களே, பல நேரங்களில் மனக்குழப்பம் நமக்கு ஏற்படுகிறது. ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படியான ஒரு சுழற்சி? ஏன் என் தொழிலில் மட்டும் இப்படியான ஒரு நெருக்கடி? ஏன் எனக்கு மட்டும் இப்படியான ஒரு இழப்பு என்று நாம் நம்மை நாமே பேசிக்கொள்கிறோம். அதிலேயே நாம் அயர்ந்து விடுகிறோம். ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறுகள் எங்கிலும் இதற்கான நிரம்ப பாடங்கள் இருக்கிறது. கஷ்டத்திற்கு பிறகு லேசு உண்டு என்பதை குர்ஆனும் சொல்லுகிறது, வரலாறுகளும் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில முக்கியத்துவம் வாய்ந்த பெண்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதிலே ஒரு பெண்மணி ஃபிரௌனுக்கு இந்த உலகத்திலே மனைவியாக கிடைத்த ஆசியா அம்மாவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். பெண்களிலேயே சிறந்த பெண் யார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தும் பொழுது, கமுல மினர் ரிஜாலி கசீர் வலம் யக்முல் மினன் நிசாஇ இல்லா மரியம் பின்த் இம்ரான் வ ஆசியா இம்ராஅத் ஃபிரௌன் வ ஹதீஜா பின்த் ஹுவைலித். ஆண்களிலே பல ஆண்கள் பரிபூரணத்துவம் பெற்றுவிட்டார்கள், மிகவும் சிறப்பிற்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள். பெண்களிலேயே அப்படி பரிபூரணத்துவம் பெற்று சிறப்பிற்குரிய அந்தஸ்திற்குரியவர்கள் யாரென்றால் மரியம், இம்ரானின் மகள் மரியம். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிரௌனினுடைய மனைவி ஆசியா. மூன்றாவது சொன்னாங்க ஹுவைலித் அவர்கள் பெற்றெடுத்த என் துணைவியார் ஹதீஜா. இந்த 3 பெண்களையும் தனித்துவத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். எத்தனையோ பல சீதேவி பெண்கள் இருக்க இவர்களை மட்டும் அடையாளப்படுத்தி முன்னிலைப்படுத்துவதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், இவர்களின் வாழ்க்கையில் அவ்வளவு மேடு பள்ளங்கள், அவ்வளவு சிரமங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், சோதனைகள் இதுவெல்லாம் தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக வந்தது. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு மலை போன்று உறுதியாக நின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது என்ன அவதூறு சுமத்தப்பட்டது? ஆண் துணை இல்லாமல் பிள்ளை பெற்றிருக்கிறார், அப்ப தப்பு செஞ்சிருச்சு, இந்த அம்மா தப்பான உறவு கொண்டு விட்டது என்றெல்லாம் ஊர் பேசியது. அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக வேண்டி அவர்கள் பட்ட சிரமங்கள், அந்த பாடுகள், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உறுதியான நிலைப்பாட்டோடு நின்றார்கள். எனவே வரலாற்றில் அவர்கள் வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கைக்கு உள்ளே அவர்கள் வருவதற்கு முன்பாகவே 2 கணவனை நிக்காஹ் செய்து கணவனை இழந்த விதவை பெண்ணாக இருந்தார்கள். இனிமேல் கல்யாணமே வேண்டாம் என்ற நினைப்பில் இருக்கும் பொழுது முகம்மது நபியினுடைய செயல்பாடும்
அவர்களுடைய பழக்க வழக்கமும் அவர்களிடத்தில் இருந்த உயர்ந்த குணங்களால் ஈர்க்கப்பட்டு பெருமானாருக்கு மனைவியாக மாறுகிறார்கள். மிகுந்த செல்வ செருக்கோடு வாழ்ந்த ஹதீஜா அம்மா இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு பெருமானாரின் அடையாளமாகவே மாறி போனார்கள். தன் மொத்த செல்வத்தையும் பெருமானாரின் காலுக்கு கீழே கொட்டினார்கள். அதோடு மட்டுமல்ல, காசு கொடுத்துட்டேன், மற்ற வேலைலாம் நீங்க பார்த்துங்க என்று ஒதுங்கி நிற்காமல் களம் இறங்கி இந்த சத்திய இஸ்லாத்திற்காக வேண்டி வந்த அம்புகளை எல்லாம் தாங்கி பிடித்து அதில் ஏற்பட்ட காயங்கள், அதில் ஏற்பட்ட பல்வேறு விதமான நெருக்கடிகளை சமாளித்தார்கள். கடைசி வரை நிலையாக நின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், முகமது நபி மதினாவிற்கு போய் மறுபடியும் மக்காவுக்குள்ளே வெற்றி வாகை சூடி வந்த நேரத்திலே வெற்றியின் கொடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருந்தது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கமா நகர் மறுபடியும் வெற்றி கொள்ளப்படுகிறது. வெற்றியின் கொடியை வைத்திருந்த பெருமானார் அதை எங்கே கொண்டு போய் நட்டினார்கள் தெரியுமா? ஹதீஜா அம்மா அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த முஅல்லா என்ற அந்த கபிரிஸ்தானிலே அவர்களுடைய தலைமாட்டுக்கு பக்கத்திலே கொண்டு போய் நட்டி வைத்தார்கள். என்ன காரணம், என்ன சொல்ல வருகிறார்கள் பெருமானார்? ஹதீஜா அம்மா, நீங்க போட்ட விதை இப்ப வளர்ந்து விருட்சமாக இருக்கிறது. எந்த மக்கமா நகரிலே நம்மை நெருக்கடிக்கு உள்ளாக்கினார்களோ, பல்வேறு சிரமங்களுக்கும் சிக்கலுக்கும் பல நிந்தனைகளுக்கும் நம்மை ஆளாக்கினார்களோ, அதே மக்கமா நகர் இப்பொழுது நம் கையில் இருக்கிறது. அல்லாஹ் அந்த வாய்ப்பை, இந்த வெற்றியை நமதாக்கி கொடுத்திருக்கிறான். இதற்கு விதையாக இருந்தவர்களில் ஒருவர் நீங்களும், இதற்கு விதையாக இருந்தவர்களில் ஒருவர் நீங்களும். எனவே அல்லாஹ்விற்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெற்றியை நான் காணிக்கையாக்குகிறேன் என்கின்ற பொருளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயல்பாட்டை அமைத்துக் கொண்டார்கள். அப்போ செக்கல் சிரமங்களின் சமயங்களில் உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்தவர்களை பெருமானார் பேசியிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே ஆசியா அம்மா ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். ஃபிரௌனுக்கு மனைவிதான். நமக்கு தெரியும் ஃபிரௌன் யார்? அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களின் உயர்வான இறைவன் என்று சொன்னவன். உலகத்தில் நானே இறைவன் என்று சொன்னவர்களின் பட்டியலிலே முக்கியமானவன் ஃபிரௌன். ஏனென்றால் அந்த வார்த்தையை இறைவனை குறிப்பிடுகிறான். திருக்குரானிலே அல்லாஹ்வே குறிப்பிடுகிறான், அன ரப்புக்குமுல் ஆலா, நானே உங்களினுடைய உயர்ந்த இறைவன் என்று ஃபிரௌன் சொன்னான். என்னை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்க்கை உண்டு, இல்லை என்று ஒதுங்கியவர்களுக்கு, ஏற்க மறுப்பவர்களுக்கு நான் அவர்களுக்கு உலகத்திலேயே நரகம் என்றால் என்னவென்று காண்பிப்பேன் என்று கர்ஜித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு மனைவியாக அமைந்தவர்கள்தான் ஆசியா அம்மா. ஆனால் இறைவனின் நாட்டம், இறைவன் என்று தன்னை வாதிட்ட அந்த ஃபிரௌனுக்கு மனைவியாக கிடைத்தவர்கள், இவன் இறைவன் இல்லை, இவனையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைத்த ஏக இறைவன் அல்லாஹுதான் என்று சொல்லி இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை எல்லாம் சமாளிப்பதற்கு உறுதி பூண்டு இருந்தார்கள். அதனால் சில பின் விளைவுகளும் சந்தித்தார்கள். கடுமையான நெருக்கடிகளை சந்தித்தார்கள். வரலாறு இதை விரிவாக பேசுகிறது. ஃபிரௌனை பற்றி திருக்குர்ஆனில் ஒரு இடத்துல வருகிறது, ஓ ஃபிரௌனுதுல் அவுதாத், முளைக்குச்சிகள் உடையவன் ஃபிரௌன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இந்த வார்த்தையை இறைவன் பயன்படுத்த வேண்டும் என்றால், தனக்கு மனைவியாக கிடைத்த ஆசியா அம்மாவை சித்திரவதை செய்தான், நோவுபடுத்தினான். பாலைவனத்தில் படுக்க வைத்து அவர்களுடைய 2 கையிலும் காலிலும் சிலுவையை போன்று அந்த குச்சிகளை நட்டி வைத்து வேதனை செய்வான். பாறை போன்று உறுதியாக இருப்பார்கள், அசைய மாட்டார்கள், ஆடவும் மாட்டார்கள். அந்த நேரத்தில் அவ்வளவு துன்பத்தையும் வாங்கி கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் ஏக இறைவனிடத்தில் கேட்ட துவாவை அல் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். இறைவா, இதோ இந்த ஃபிரௌன் தன்னையே இறைவன் என்று சொல்லி வாதித்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது என்னை துன்புறுத்துகிறான். அவன் கொள்கைக்கு என்னை இழுக்க பயம்புறுத்துகிறான், வேதனை செய்கிறான். உச்சபட்சமான துன்பங்களை எனக்கு தருகிறான். இப்பொழுது நான் உன்னிடத்தில் கேட்பது, எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு வேண்டும், அதை எனக்கு நீ காட்ட வேண்டும். இந்த ஃபிரௌன் செய்யக்கூடிய கொடுமைகளிலிருந்து எனக்கு நீ விடுதலையை தர வேண்டும் என்று துஆ செய்தார்கள். இதை அப்படியே ஹதீஸ் பதிவு செய்கிறது. அவர்களின் உடலில் இருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் அவர்களுக்கான சொர்க்கத்தின் வீடு எதுவோ அதை அல்லாஹ் ஆசியா அம்மாவிற்கு கண்ணுக்கு முன்னால் காட்டினான். அதை பார்த்ததற்கு பிறகுதான் அவர்களுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்தது என்ற வரலாற்றை நமக்கு எழுதுகிறார்கள். இங்கே ஒரு விஷயம்,
நான் தான் உங்களின் உயர்வான இறைவன் என்று சொன்னவன் வீட்டிலே அவனுடைய பொஞ்சாதி அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் வீட்டிலே வளர்ந்த ஒரு குழந்தை நபியாக மாறியது. அப்படி என்றால் ஃபிரௌனே, நீ எவ்வளவு பலவீனமானவனாக இருக்கிறாய் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். 1000 கத்திகளோடு ஊருக்குள்ளே சுத்தி கொண்டிருந்தார்கள். தன்னுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் உலை வைக்கக்கூடிய பிள்ளையை அப்படியே கத்தியை கொண்டு 2ஆக கீறி பிளந்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே 1000 கத்திகளோடு ஊரிலே சுத்தி வந்தார்கள். ஆனால் எந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று நினைத்து எல்லா குழந்தைகளையும் கொண்டார்களோ அதே குழந்தையை ஃபிரௌனின் வீட்டில் வைத்தே இறைவன் வளர்த்தான். 1000 பெண்கள் ஃபிரௌனுக்காக வேண்டி மண்டியிட்டு அவனுக்கு முன்னால் சாஷ்டாங்கம் செய்து நீங்கள் தான் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அவன் வீட்டில் அவனுடைய அறையில் அவனுக்கு மனைவியாக இருந்த ஆசியா அம்மா மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் ஒன்றை இறைவன் உணர்த்துகிறான். நீ மனிதர்களை ஆளுகிறாய் சரிதான், ஆனால் மனித மனங்களை ஆளக்கூடியவன் நானாக இருக்கிறேன். மனித மனங்களை நான் ஆளுகிறேன். எனவே நீ வெளிரங்கத்தில் உடலை மட்டும்தான் ஆளுகிறாய், நான் அந்தரங்கத்திலே கல்புகளை, எண்ணங்களை, உள்ளங்களை ஆண்டு கொண்டிருக்கிறேன் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையா வேதனைப்படுத்தப்பட்டாங்க என்று நமக்கு தெரியும். உமையத் பின் கலஃப் அவனிடத்திலே அடிமையாக இருக்கும் பொழுதுதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான சித்திரவதை செய்யப்பட்டாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. பாலைவன சூட்டு மண்ணிலே தூக்கி பிலால் ரலியல்லாஹு போடப்பட்டு பாறாங்கல்லை தூக்கி மேலே வைத்த பொழுதும் கூட அஹதுன் அஹதுன், ஒருவன் ஒருவன், அவனே என் இறைவன், அவனே அல்லாஹ் என்று சொன்னவர்கள். வெந்து அவர்களின் உடலில் இருந்து வரக்கூடிய சீலும் அந்த வேர்வை நீரும் இரத்தமும் அந்த சூட்டிலே படும் பொழுது அப்படியே ஆவியாக பறக்குமாம். அப்படி என்றால் எவ்வளவு சூடு என்று நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே பிற்காலத்திலே கேட்கப்பட்டதாம், கைஃப தஸ்பீரு அலா தஅதீபி உமையத் பின் கலஃப். உமையத் பின் கலஃப் உங்களை போட்டு படாத பாடுபடுத்தினான, மணல்ல போட்டு வறுத்தெடுத்தானே, எப்படி நீங்க தாங்கிட்டீங்க? அந்த வேதனை எப்படி நீங்க தாங்கினீங்க? பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹலாவத்துல் ஈமானி பிமிராஅத்தில் அஸாபி. என்னை வேதனைப்படுத்தக்கூடிய அந்த நேரத்திலே அதற்கு இணையாக நான் எதை பார்த்தேன் என்றால் என் இறை நம்பிக்கையின் அந்த டேஸ்ட், அந்த ருசியை நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். அந்த ருசியிலேயே நான் என் மயக்கத்தை விட்டிருந்ததினாலே வேதனை எனக்கு வேதனையாகவே தெரியவில்லை. இங்கே ஒரு செய்தியை புரிய வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வேதனைப்படுத்தப்பட்டது நமக்கு ஆச்சரியமாக தெரியலாம். ஆனால் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அது பெரிய ஆச்சரியம் இல்லை. காரணம், பெண்ணை விட உடலால் வலிமையினால் கொஞ்சம் ஆண்கள் மேலானவர்கள் தான். அதிலும் குறிப்பாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்து சேவகம் செய்தவர்கள். பல கஷ்டமான பணிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிமை நிலையிலே இருக்கும் பொழுது அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். அந்த நிலையில் இருக்கிற பொழுது அந்த கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அதிலே மாற்று கருத்தில்லை, அதை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் ஒரு பெண்ணாக அந்த வேதனையை அனுபவித்த ஆசியா அம்மாவினுடைய நிலைதான் இங்கே உயர்தரமான கண்கொண்டு பார்க்க வேண்டிய நிலை. காரணம், வசதி வாய்ப்புகளோடும் பல்வேறு விதமான சொகுசான நிலையிலும் இருந்த ஆசியா அம்மாவிற்கு வேதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து கிடைத்தது? 2 கையும் 2 காலும் கட்டி போடப்பட்டிருக்கிறது. கம்புகளால், குச்சிகளால் அப்படியே பூமியில் நட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. வேதனை கொண்டு அவர்களை சித்திரவதைப்படுத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் ஆசியா அம்மா சிரித்தார்கள். ஃபிரௌன் கேட்டானாம், இப்னு கசீரிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. என்னையா ஆச்சரியம், இம்புட்டு வேதனை, இம்புட்டு வெயில், இப்போ 2ஆ அறுக்க போறேன், துண்டாக்க போறேன், பீஸ் பண்ண போறேன், இப்போ இந்த அம்மா சிரிக்குது, ஆசியா எப்படி சிரிக்குது அப்படி என்று கேட்டானாம். ஏன் ஆசியா அம்மா அவர்கள் சிரித்தார்கள் என்றால், தனக்கான கூலி என்ன, இந்த சோதனைகளை, இந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதனால் தனக்கு இறைவன் தரக்கூடிய வெகுமதி என்ன என்பதை அல்லாஹ் காண்பித்து விட்டான். அதுதான் சொர்க்கத்தின் வீடு. அதை பார்த்தார்கள். அப்படியே அவர்கள் சிரிப்பிலேயே அவர்களுடைய உயிர் பிரிந்தது. ஃபிரௌனுக்கு தெரியாது இதன் கூலி சொர்க்கத்தின் அதிபதியான இறைவன் அவர்களுக்கு தரக்கூடிய மாளிகை என்று அவனுக்கு தெரியாது. எனவே புத்தி பேதலித்து போய் அவன் கேட்டான். அதே போன்று இன்னொரு செய்தியையும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுவினால் முடியாதா? அல்லாஹ்விற்கு சக்தி இல்லையா? ஆசியா அம்மாவை காப்பாற்றுவதற்கு, அந்த வேதனைகளிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு அல்லாஹ்விற்கு சக்தி இல்லையா?
மலக்குகளை வைத்து அல்லாஹ் ஆசியா அம்மாவிற்கு நிழல் கொடுத்தான். பாலைவனத்திலே கொண்டு போய் சூடு மணலிலே பறக்க பறக்க கைகால் ஆடாத அளவிற்கு கட்டி போடப்பட்டு வேதனை செய்யப்படும் நேரத்திலே ஆசியா அம்மாவிற்கு மலக்குகளை வைத்து நிழல் கொடுத்தான். நம்ம அடுத்த கேள்வி என்னன்னா, நிழல் கொடுத்த அல்லாவிற்கு அந்த வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாக்க தெரியாதா? பின்ன ஏன் அந்த வேதனைகளை செய்யும் பொழுது பார்த்து கொண்டிருந்தான்? இந்த நிகழ்வெல்லாம் தற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை நமக்கு தருகிறது. ஏனென்றால் இந்த உலகம் என்பது விதைப்பதற்கான நிலம், இதை அறுவடை செய்வதற்கான ஏற்பாடு மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆசியா அம்மா விதைக்கட்டும் என்று அல்லாஹ் பொறுமையாக இருந்தான். அந்த விதைத்த ஒவ்வொரு வித்துக்களுக்கும் அறுவடையை கூலியாக பன்மடங்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிலையாக அல்லாஹ் மறுமையிலே கொடுப்பான். எனவேதான் அல்லாஹ் பொறுத்திருந்தான். அவனிடத்திலே படை பட்டாளங்கள் குறைவாக இருக்கிறது என்பதனாலே கொஞ்சம் பார்த்து கொண்டே இருந்தானா, அல்லது அவர்களை எல்லாம் ஏன் எதிர்க்க என்று ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்று நினைத்தானா? கிடையாது. அல்லது அல்லாஹ் இயலாமையில் ஆகிவிட்டானா? எதுவும் கிடையாது. சோதனைகள் தான் வாழ்க்கையினுடைய உள் உணர்வை, அர்த்தத்தை மனிதனுக்கு புரிய வைக்கும். அதை எப்படி அவன் எதிர்கொள்கிறான் என்கின்ற பக்குவத்தையும் பண்படுத்தக்கூடிய பண்பையும் அவனுக்கு அதுதான் தரும். இந்த உலகம் ஒன்றும் சும்மா ஒன்றும் கிடைத்து விடவில்லை. உயர்ந்த சொர்க்கமும் உயர்ந்த நற்பேறுகளும் 950 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த சோதனையின் பாதையில் தான் நடந்து போனார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நிற்கப்பட்டு 2 துண்டாக பிளக்கப்பட்டார்கள் இந்த சொர்க்கத்தை அடைவதற்குத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்டார்கள் இந்த சொர்க்கத்தை அடைவதற்குத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் கத்தி காண்பிக்கப்பட்டது, அறுக்கப்படக்கூடிய நிலைக்கு தயாராகிவிட்டார்கள். கத்தியை கொண்டு கழுத்திலும் வைத்தாகிவிட்டது. எதற்கு? இந்த சொர்க்கத்தை அடைவதற்குத்தான். எனவே இந்த பாதையில் ஆசியாமா இருக்கிறார்கள். விதைக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும், அதற்குரிய அறுவடையை மறுமையில் நிறைவாக கொடுப்போம் என்ற அக்கறையில் தான் அல்லாஹ் அங்கே பொறுத்திருந்தான். அப்போ இந்த உறுதிமிக்க நிலைப்பாடு ஆசியாமாவிடத்தில் இருந்ததினாலே அல்லாஹ் அவர்களை சாகித்து பேசுகிறான். குரானிலே இம்ராத்த ஃபிரௌன் என்ற பெயரிலேயே அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறான். அவர்களின் உயர்ந்த நம்பிக்கையையும் அவர்களுடைய உறுதிமிக்க நிலைப்பாட்டையும் உலகத்திற்கு சொல்லும் பொருட்டு நபிகள் பெருமானார் அவர்களை பற்றி பேசுகிறார்கள். நாளை மறுமையிலே அவர்கள் எனக்கு துணைவியாக வருவார்கள், நாளை சொர்க்கத்திலே அல்லாஹ் எனக்கும் அவர்களுக்கும் திருமணம் செய்து வைப்பான் என்பதை பெருமானார் சொல்கிறார்கள். இதுவெல்லாம் எதற்கு கிடைத்த கூலி என்றால், வாழ்க்கையில் நமக்கு வருகிற சோதனைகளை, கஷ்டங்களை எதிர்கொள்ளுகிற நேரத்திலே உறுதியான நிலைப்பாட்டோடு நிச்சயம் இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை தளராமல் இருக்கிற பொழுது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிந்தனையில் தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சின்ன சின்ன சிரமங்கள் வந்தாலும் நாம் துவண்டு போய் விடுகிறோம். எதையெல்லாமோ கற்பனை செய்கிறோம். அதுவால் நடந்திருக்குமோ, இதுவால் நடந்திருக்குமோ, அவன் அங்கே பார்த்தானே நம்மளை, இவன் இப்படி நினைச்சானே, அதனால ஏற்பட்டிருக்குமோ என்றெல்லாம் நம்மளை நாமே கேள்வி கணைக்குள் கொண்டு வந்து நிப்பாட்டி நம்முடைய நிகழ்காலத்தையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய நிகழ்காலத்தையும் சந்தோஷத்தையும் நாமே குழி தோண்டி புதைக்கிறோம். அல்லாஹ் எதை செய்தாலும் நன்மை வைப்பான் என்ற அக்கறையோடு நாம் நகருகிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதிலே வழிகளை காட்டுவான். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு கோடிட்டு காட்டுகிறேன். புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் போய் தன் தேவைக்கு கடன் கேட்டார். கடன் கொடுக்கக்கூடிய மனிதர் கேட்டார், உனக்கு யாரு சாட்சி கொண்டா அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்னார், சாட்சிலாம் எனக்கு யாரும் இல்லை, அல்லாஹ் தான் சாட்சினாரு. சரிப்பா, நீ இந்த கடனை கொடுக்காட்டி யாரு கஃபீல், பொறுப்பு யாரு, உன் இடத்துல இருந்து அந்த கடனை நிறைவேற்றணுமே. அவர் சொன்னார், அல்லாஹ் தான் கஃபீல், வேற யாரு கஃபீல் இருக்கா? உடனே அந்த மனிதர் கொடுத்து விட்டார். 1000 தங்க காசு கேட்டார். 1000 தங்க காசுகளை கொடுத்து விட்டார். குறிப்பிட்ட காலதவணை முடிந்தது. அந்த காலதவணை முடிந்தவுடன் இந்த கடன் வாங்கிய மனிதர் வந்தார். வந்து கடல் ஓரத்தில் நின்றார். அந்த நபரை சந்தித்து அந்த கடனை அடைக்க வேண்டும் என்ற அக்கறையோடு வந்து நிற்கிறார். அன்னைக்கு பார்த்து எந்த படகும் இல்லை, எந்த துடுப்பும் இல்லை. ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமே, வாக்கு மீறினால் பெரும் பாவமாச்சே என்று நினைத்தவர் அங்கே ஓரஞ்சாரமாக கிடைந்த கட்டையை எடுத்தார். மரக்கட்டையை எடுத்து 2ஆக பிளந்தார். அதிலே 1000 தங்க காசுகளை வைத்தார். ஒரு துண்டு பேப்பரிலே செய்தி எழுதி வைத்தார், உங்களை நேரிட்டு சந்தித்து கொடுப்பதுதான் முறை. ஆனாலும் வாய்ப்பு ஒன்று கூடவில்லை.
எனவே அல்லாவை பொறுப்பாக வைத்து, அல்லாவை ஷஹீதாக சாட்சியாக வைத்து வாங்கப்பட்ட இந்த 1000 தங்க காசு இதோ வைத்திருக்கிறேன், கிடைத்தவுடன் எடுத்துக்கொள்ளவும். அந்த மனிதர் அங்கிட்டு கடல்ல நின்னாரு, வருவாரு வருவாரு என்று பார்த்து பார்த்து கண்ணுதான் பூத்து போனது. கடைசியில் வரல. சரி, வீட்டுக்கு விறகு பிறகு எடுத்துட்டு போய் அடுப்பெரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே சொல்லி சில கட்டைகளை சுள்ளிகளை புறக்கினார். வீட்டுக்கு போனார், ஒவ்வொரு சுள்ளிகளாக உடைத்து அடுப்பிலை வைத்தார். இந்த கட்டையை எடுத்து உடைத்தார் பாருங்கள், உள்ளிருந்து 1000 தங்க காசும் பொலபொல என்று கொட்டியது. ஒரு துண்டு பேப்பரும் இருந்தது, அதிலே செய்தி இருந்தது. சரி, கிடைக்க வேண்டியது கொடுத்துட்டார் போல தெரியுது, எடுத்து வச்சுக்கிட்டார். கொஞ்ச நாளைக்கு பிறகு மறுபடியும் 2 பேரும் சந்தித்தார்கள். கடன் வாங்கியவர் மறுபடியும் 1000 தங்க காசுகளை எடுத்து கொண்டு வந்து, இந்தாங்கள் உங்களிடத்திலே வாங்கியது. அவர் சொன்னார், ஏற்கனவே தான் நீங்க அனுப்புனது எனக்கு கிடைச்சிடுச்சே, இப்போ ஏன் கொண்டு வரீங்க? ஏற்கனவே தான் நீங்க அனுப்புனது அந்த 1000 கிடைத்து விட்டது, இப்போ எனக்கு தேவையில்லையே, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும் என்று துவா செய்து அனுப்பினார். அன்பர்களே, இங்கே இந்த வரலாற்றை எழுதிவிட்டு இன்றைக்கு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் ஒருவராக இருக்கிற அவருடைய வரிகளில் உலகத்தின் பல அறிஞர்கள் சொக்கி போய் நிற்கிறார்கள். அதுகம் ஷர்காவி என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்தைச் சேர்ந்தவர், ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். பல்வேறு புத்தகங்களை எழுதி பல லட்சம் பிரதிகள் விற்பனையாகி பல ஒரு சாதனை, பல சாதனையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான கல்வியாளர். ஒரு 38-37 வயதுதான் இருக்கும் அவருக்கு. அவர் சொல்லுகிறார், இதிலே பல பாடங்கள் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே. முதல் பாடம் என்ன தெரியுமா? மனிதர்கள் என்பவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்க வேண்டும். உமரது இல்லா காலத்தில் ஒருத்தர் அல்லாஹ்ட்ட எப்படி துவா செஞ்சாராம், யா அல்லாஹ், நான் யாருக்கு முன்னாடி போய் நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி. உமரது இல்லா வந்து கேட்டாங்களா, என்னையா நீ வந்து செய்யற துவா சரியாக இருக்கிற மாதிரி தெரியலையே, நீனே உன்னுடைய மௌத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா உலகத்தில் மனிதர்களின் நிலைப்பாட்டை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்றால் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் தான் வைத்திருக்கிறான். இந்த செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அவர் கேட்டாரு, இன்னொருத்தர் கொடுத்தாரு. ஏன்னா நம்மள நிறைய பேர் நினைச்சு வச்சிருக்கோம் கொடுக்கறதுன்றது பணத்தை மட்டும்தான் அப்படின்னு. அப்படி இல்லை, கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு நம்மள்ட்ட. நம்ம நல்ல ஐடியாலஜி நம்மள்ட்ட இருக்குது, கொடுக்கலாம் அதை. அதே போன்று நம்ம இடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது என்றால் அதை எதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான்? அதனுடைய ஜக்காத்து என்ன? ஏழைகளை இரக்கம் காட்டுவதற்கு இறைவன் வைத்திருக்கிறான். கல்வி இருக்கிறது, அந்த கல்வியை எதற்கு இறைவன் வைத்திருக்கிறான்? அதனுடைய ஜக்காத்து என்ன? தேடக்கூடியவர்களுக்கும் தேடாமல் இருப்பவர்களுக்கும் கொண்டு போய் அந்த கல்வியை சேர்க்க வேண்டும். இதுவும் கொடுப்பதுதான். உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்கள். ஒருவருக்கொருவர் இணைந்து அந்த கொடுத்து வாழக்கூடிய நிலையை அல்லாஹ் இதிலே உணர்த்துகிறான் என்பதாக அந்த அறிஞர் பெருமானார் சொல்லுகிறார். அதே போன்று எண்ணம் எப்பொழுதுமே நல்லாக இருந்தால் எல்லாத்தையும் அல்லாஹ் நல்லதாக அமைத்து தருவான். வாங்கியவருக்கு என்ன சிந்தனை? கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சிந்தனை. எனவே மரக்கட்டையை அல்லாஹ் என்னவாக மாற்றினான்? கடிதமாக மாற்றினான். கடலை எப்படி மாற்றினான்? போஸ்ட்மேனாக மாற்றினானா இல்லையா? எண்ணம் எப்படி இருந்தது? எப்படியாவது வாங்கியதை கொடுத்து விட வேண்டும். அதற்கு நாம் உரிமைப்பட்டவர். கேள்விக்குட்படுத்தப்பட்டால் என்ன செய்வது? இந்த சிந்தனையும் அக்கறையும் இருந்ததினாலே அல்லாஹ் இயற்கை சூழலை அவருக்கு சாதகமாக மாற்றி கொடுத்தான். எனவேதான் நம் எண்ணங்களை சீராக்கி கொண்டு நடப்போமையானால் எல்லாம் சரியாக நிகழும். நான் ஒரு நல்ல கணவனாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கணவனும் நினைத்தால் அவர் நினைத்ததை போன்று நல்ல மனைவியாக அல்லாஹ் அவருடைய பெண்மணியை அவருடைய மனைவியாக்கி தருவான். நான் ஒரு நல்ல படிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மாணவன் நல்ல படிப்பாளியான கல்வியாளரை அவருக்கு ஆசிரியாக கொண்டு வந்து சேர்ப்பான். நான் நல்ல நம்பிக்கையாளனாக இருக்க வேண்டும், வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும், நான் யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது, நான் யாருடைய பொருளிலும் கை வைத்து விடக்கூடாது, யாரையும் நான் எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு சின்ன ஒரு துளியளவு அநீதம் கூட இழைத்து விடக்கூடாது என்று ஒருவர் நினைத்தால் இவருக்கும் அப்படியான ஒரு நல்ல மக்களை கொண்டு வந்து சேர்ப்பான். இவரும் ஏமாற்றப்பட மாட்டார், இவரும் நம்பிக்கை மோசடி செய்யப்பட மாட்டார், இவரும் துளியளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார். அல்லாஹ் கொண்டு வந்து இணைப்பான். இப்ப இணைக்கும் பாலம் எங்கே துவங்குகிறது? எந்த மனிதருடைய உள்ளத்தில் இப்படி உயர்ந்த சிந்தனை வருகிறதோ அப்படியான சிந்தனையில் உள்ள மக்களை கொண்டு வந்து சேர்ப்பான். எனவே நல்லதை நினையுங்கள் என்பதை இந்த வரலாறு சொல்லித் தருகிறது. ஆக நம்முடைய நிலைப்பாடு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று நினைச்சா கடைசியில் ஒன்று கிடக்க ஒன்று தான் நடக்கும் என்பதை நாம் இந்த நிகழ்வுகளின் மூலமாக எல்லாம் பார்க்கிறோம். எனவே வல்ல அல்லாஹ்விடத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்களின் சமயத்திலே உறுதியான மனதோடு வல்ல அல்லாஹ்விடத்திலே துஆவின் வழியாக போராட வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரிலே வந்து இருக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கவலை, கஷ்டம், நெருக்கடிகள், சோதனைகள், பயம், பதற்றம் இதுவெல்லாம் வந்தால் என்ன செய்வார்கள்? இதா ஹஸபஹு அம்ருன், பெருமானாரை ஒரு விஷயம் கவலைக்கு உட்படுத்தினால்,
கஷ்டத்துக்கு உட்படுத்தினால் பெருமானார் என்ன சொல்வார்கள்? 3 வார்த்தைகள் சொல்வார்கள். இதுதான் இந்த பயானினுடைய செய்தி. உங்களுக்கு கவலையிலும் கஷ்டத்திலும் சோகத்திலும் நொந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் பெருமானார் கொடுக்கக்கூடிய ஆறுதலான வார்த்தை. ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டா சிரமம் வந்தா என்ன சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீம் அல் ஹலீம், இது ஒரு வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹு அல் அதீம் அல் ஹலீம், இது ஒரு வார்த்தை. அடுத்து சொல்லுவாங்க லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம், இது 2வது வார்த்தை. 3வது சொல்லுவாங்க லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வ ரப்பில் அர்ஷில் அதீம், இது 3வது வார்த்தை. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த 3 வார்த்தையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல கவலையின் வெளிப்பாடு தெரிந்த முகத்தின் ரேகையிலே மகிழ்ச்சியின், சந்தோஷத்தின், ஆனந்தத்தின் வெளிப்பாடு தெரியும். பெருமானாருக்கு சிரமங்களும் கவலையும் ஏற்பட்டால் இதைதான் சொல்லுவார்கள். அப்படி என்றால் உலகத்தின் அருள்கொடையாக அனுப்பிய அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள், உங்கள் வாழ்க்கையில் கவலை மட்டுமே நிரந்தரம் என்று நினைக்க வேண்டாம், இழப்பு மட்டுமே நிரந்தரம் என்று நினைக்க வேண்டாம், நெருக்கடி மட்டுமே நிரந்தரம் என்று நினைக்க வேண்டாம். கால ஓட்டத்தில் எல்லாம் மாறும். நம்பிக்கை மட்டும் இழக்காமல் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைத்து நகர்ந்து கொண்டே இருங்கள். நிச்சயம் உங்களோடு இறைவனின் உதவி இருக்கிறது என்பதை இந்த துவாவின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.